Hi guys, welcome to A Vlogs. நான் உங்க கிளின்டன். ஸோ நீங்கள் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நம்ம போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதோட பட்ஜெட் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாரி சொல்லிடுறேன், ஏன்னா அந்த வீடியோ சீக்கிரம் மேக் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க. ஆப்வியஸாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் வீடியோ மேக் பண்ண டைம் ஆயிடுச்சு. பட் எஸ், இந்த வீடியோவில் என்னோட தாய்லாந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க ஷேர் பண்ண போகிறாங்க. மெயினாக பட்ஜெட், என்னோட ஐட்னரி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மெயின், இந்த பட்ஜெட் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுங்க. எந்த டிராவல் ஏஜென்சியில் புக் பண்ணல. ஸோ எப்படா டிராவல் ஏஜென்சி புக் பண்ணாமல் போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து மெயின் இந்த வீடியோ. டிராவல் ஏஜென்சியே வேணாங்க, அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம மொத்த ட்ரிப்பே முடிச்சிடலாம். அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ணேன், நான் எங்கெங்கே போனேன், என்னோட 10 days ஆஃப் பிளான் நான் வந்து கலந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத வீடியோ ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு A Vlogs. என்ன பேர் கிளின்டன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சிங்க. எஸ், 4-5 months ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன் நவம்பர் மந்த்துக்கு. லைக்லி அப்போ விசா வேறு ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போயும் பார்த்தீங்கன்னா டில் நவம்பர் வரைக்கும் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2024 வரைக்குமே நவம்பர் வரைக்கும் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தாய்லாந்து. ஸோ லாஸ்ட் மே மந்த் வரைக்கும் இருந்துச்சு, பட் இப்போ வந்து நவம்பர் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்லாந்து யாராவது நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரிக்கும் விசா ஃப்ரீ தாங்க. ஸோ நான் ஜூன் மந்த் டிக்கெட் புக் பண்ணாலே எனக்கு பெரிய ப்ரைஸ் டிஃபரன்ஸும் கம்மியாகலாங்க. ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த பீரியட் வரைக்கும் செக் பண்ணப்போ எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா டு தாய்லாந்து, அதாவது பேங்காக் தான் அவங்களோட தலைநகரம். ஸோ பேங்காக் லேண்ட் ஆகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 rupees வந்துச்சுங்க. அண்ட் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட் பேங்காக் டு இந்தியா பார்த்தீங்கன்னா 11,000 something வந்துச்சுங்க. இது ஏன் இந்த டிஃபரன்ஸ்னா, கன்வீனியன்ஸ் சார்ஜ் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் அந்த நாட்டிலேருந்து வரனால கன்வீனியன்ஸ் ஃபீ கண்டிப்பாக இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அப்ராட் ட்ரிப் போனாலுமே இந்த கான்செப்ட்ல தாங்க இருக்கும். ஸோ அதனால இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்பில் செக் பண்ணுறப்போ ரேட் இருக்கும், நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீல் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா காஸ்ட் தாங்க வரும். ஸோ இது காமன் தான் எல்லாத்துலையுமே. ஸோ இது மட்டுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 rupees கிட்ட, அதாவது 19,000 something உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 19,000 வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஓவரால் வீடியோ பார்த்தீங்கன்னா 19,100 இல்லை 90,900 இந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது ரவுண்ட் ஆஃபாக பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும்னால உங்களுக்கு முதல்ல புரியுங்க. நான் அந்த டைமில் புக் பண்ணப்போ இந்த காஸ்ட் இருந்துச்சு. இப்போ கூட நான் வந்து கம்மியாக கூட கிடைக்கும் நினைக்கிறேன் டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்னு பாருங்க. நான் போனது ஏர் ஏஷியா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆஃப் காஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 19,500 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. 90,000 வச்சுக்கலாங்க. அதே மாதிரி நாங்கள் பேங்காக்லேருந்து புக்கெட் ஒரு டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ புக்கெட் பார்த்தீங்கன்னா சவுத்து தாய்லாந்துங்க அது. ஸோ தாய்லாந்துனா சிங்கிள்ஸ் பாரிஸ் அப்படிலாம் இல்லாமல் கப்புள்ஸ்க்கான பிளேஸ் செம்மையாக இருக்குங்க புக்கெட். நீங்கள் ஏதாவது ஹனிமூன் கப்புள்ஸ், நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒரு அப்ராட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க தாய்லாந்தில் அப்படின்னா புக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கெட் ரொம்பவே சூப்பரான பிளேஸு. பட் நான் புக்கெட் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கொஞ்சம் தான் நான் பார்த்துருந்தேன், டைம் இல்லை, ப்ளஸ் டயர்டாக இருந்தேன். பட் புக்கெட் வந்து ஃபேமிலி அண்ட் கப்புள்ஸுக்கு சூப்பராக இருக்கும் தாய்லாந்தை பொறுத்த வரையில். ஸோ நீங்கள் அங்கே வருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே தான் வந்து இந்த பிபி ஐலாண்டில் வேறு இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, நீங்கள் கார்டு தரேன், இங்கே வருமோ இங்கே வருமோ, எங்கள் இடத்துல ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் அமேசிங். இந்த லைம்ஸ்டோன் ராக்ஸ் நடுவில் கிளியர் வாட்டரில் நீங்கள் போட்டில் போகிறப்ப செம்மங்க. அதான் நீங்கள் என்னதான் வீடியோவில் பார்த்தாலும் லைஃப் டைமில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் லைவாக. ஏன்னா வீடியோங்கிறது ஓகே, பட் நீங்கள் லைவாக பார்க்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா பர்சனலாக எனக்கு ஒரு பிளானே இருக்குது, வெறும் புக்கெட் மட்டும் போயிட்டு பிபிஎல் ட்ரை பண்ணிட்டு திரும்பியும் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு மாதிரி. பிபிஎல் எனக்கு ஸ்டே பண்ணலாம், நான் ஸ்டே பண்ணலை. பட் அந்த பிபி ஐலாண்ட்லேயே போய் ஸ்டே பண்ணலாம்னு ஒரு பிளானும் பண்ணியிருக்கிறேன். பட் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் எஸ், என்று பிளான் இருக்குங்கிறது சொல்கிறேன். ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஸோ பேங்காக்லேருந்து புக்கெட்டுக்கு ஒரு ஃப்ளைட்டும் புக்கெட்லேருந்து பேங்காக் ஒரு ஃப்ளைட். ஸோ மொத்தம் 2 ஃப்ளைட் போடணும். ஸோ இந்த 2 ஃப்ளைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் கன்வீனியன்ஸ் சார்ஜ், ஏன்னா அது ரெண்டுமே அந்த நாட்டோடைய காஸ்ட்ல வரும். அது நம்ம கன்வீனியன்ஸ் ஃபீ வந்துடும். 2 ஃப்ளைட்டுமே இன்டர்னல் டொமஸ்டிக் ட்ராவல், அந்த தாய்லாந்து டொமஸ்டிக் ட்ராவல் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு 3,500 rupees வந்துச்சு ஒரு ஃப்ளைட் காஸ்ட்டு. ஸோ 2 ஃப்ளைட் கிட்டத்தட்ட 7,000 rupees வந்துச்சுங்க. ஸோ ஓவராலாக எங்களுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 28,000 வரைக்கும் ஃப்ளைட்டு காஸ்ட் மட்டும் வந்துருந்துச்சு. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஸோ 28,000 ரூபாய் காஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ நிறையா ட்ராவல் ஏஜென்சி இருக்காங்க. இப்போ யூடியூப்ல ஆடை பார்த்தாலே அவங்க தான் வருது. ஸோ நிறைய பேர் அதில் போகிறாங்க. நாங்கள் ரிட்டன் வந்தப்போ கூட ஒரு 2 எழுத்து கொண்ட ஹாலிடேஸோடைய பேக்கேஜோ ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரிட்டன் ஃப்ளைட், நாங்கள் ரிட்டன் இந்தியா ஃப்ளைட் வரப்போ அது ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்தோம் நாங்கள் எல்லாமே. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்கன்னப்போ அவங்க வந்து 4 days 3 nights அந்த மாதிரி பேக்கேஜ் வந்துருப்பாங்க போல. லிட்ரலி நாங்கள் எங்களுடைய காஸ்ட்டில் நாங்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்தோம்னப்போ அவங்க செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. நாங்கள் ஏமாந்துட்டோமோங்கிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், பேக்கேஜஸ் வேணாம்.
ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னன்னா 25,000 இருந்தால் போதுங்க, தாய்லாந்து இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படின்னா உங்களை எல்லாமே இன்சஸ்ட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் காஸ்ட் தனியாக இருக்குது. அது ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு பக்கம் வச்சா கூட ஒரு 45,000 பக்கம் வந்துடுதுங்க. ஸோ இது ஆக்சுவலாக அதிகம் தான். அது ஏங்கிறத இந்த வீடியோ என்ட்ரி நான் சொல்கிறேனே, ஒரு ஃப்ளோவாக போயிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புக்கெட் 4 ஃப்ளைட் சொன்னால், ஸோ 4 ஃப்ளைட் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து பேங்காக்கு, பேங்காக்லேருந்து புக்கெட்டு, புக்கெட்லேருந்து திரும்பி பேங்காக்கு, அகைன் பேங்காக் டு இந்தியா, 4 ஃப்ளைட்டு. 4 ஃப்ளைட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 20,000 முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் லோக்கல் எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. கவலைப்படனா நம்ம ஊரில் எப்படி ஓலா, ரேபிடோ அந்த மாதிரி இருக்கோ, அங்கே பார்த்தீங்கன்னா கிராப், போல்ட் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் கிராப் யூஸ் பண்ணுங்க. நான் பார்த்த விதத்தில் கிராப் தான் சீப்பாக இருந்துச்சு. அதுலேயே பேக் டாக்ஸி, கேப் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி மச் மோர் கன்வீனியன்ட். அதனால நான் வந்து கிராப் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது பர்சனலாகவும் சீப்பாகவும் தெரிஞ்சிச்சு. ஸோ பேங்காக் ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே அங்கேருந்து A1 பஸ், வெளில வந்து ஷட்டில் பஸ் இருக்கும் ஏர்போர்ட் வாசலில். A1 பஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறணும். A1 ஏறினதுக்கு அப்புறமே எனக்கு இதுக்கு பட்டாயா போகணும். எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா பேங்காக்ல கரெக்டாக கொண்டு போய் அவங்களே இறக்கி விட்ருவாங்க. ஐ திங்க் 20 பாத் நினைக்கிறேன், 30 பாத்தான்னு தெரில. இப்போ இறக்கி விட்ருவாங்க. அந்த ஊர் காசுக்கு சொல்கிற மணி அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறங்கின உடனே அந்த பஸ் ஸ்டாப்குள்ளே போகணும், டிக்கெட் புக் பண்ணணும். உள்ளாரே கவுண்டர் இருக்கும். பட்டாயா போகிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பேங்காக்லேருந்து பட்டாயா ஒரு 150 கிலோமீட்டர் வருங்க. ஸோ அரௌண்ட் சொல்கிறேன் 150 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ நீங்கள் போய் எங்கள் டிக்கெட் கவுண்டரில் கேட்ட உடனே எவ்ரி 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்குள்ள பஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ உடனே அடுத்த ஸ்டாட் எந்த பஸ் இருக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுற மாதிரி தான் அங்கே பஸ்ஸையும் செக்இன் பண்ணணும். லக்கேஜ்லாம் எவ்வளோ ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 2 hours ட்ராவல் இருக்கும். ஸோ 2 hours அதுக்கப்புறம் நீங்கள் பட்டாயா போயிடலாம். பட்டாயா அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கேப் புக் பண்ணி உங்கள் ரூம்ஸ்க்கு போயிடலாம். உங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் சுற்றி பார்க்கறதுலாம் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் அடுத்த வரத்துக்கும் பஸ் எடுக்கலாம். நான் அப்போ தான் பண்ணேன். 3 days ஸ்டே பண்ணேன். அப்புறம் அகைன் நாங்கள் ஒரு பஸ் எடுத்து சேம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் எடுத்து அங்கேயும் நாங்கள் கிளம்பி பேங்காக் வந்துட்டோம். ஸோ பேங்காக்ல அகைன் ஒரு A1 பஸ் பிடிச்சி, ஷட்டில் பஸ் பிடிச்சி, ஏர்போர்ட் பஸ் பிடிச்சி நாங்கள் ஏர்போர்ட் இறங்கிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்கு டு புக்கெட் ஃப்ளைட் எடுத்து நாங்கள் நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு தான் போய் இறங்கணும். இங்கே தான் மேட்ரு. புக்கெட் ஏர்போர்ட் வந்து சிட்டியோட அவுட்டர் இருக்கும். புக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவு டைப்ல தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த பார்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். அந்த புக்கெட் ஏர்போர்ட்ல இருந்து புக்கெட் போறதுக்கு 40 கிலோமீட்டர்ஸ்ங்க. புக்கெட் போறதுக்கே 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஆமா, ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த 40 கிலோமீட்டர்ஸ் எப்படா கவர் பண்ண போறோம் டவுட் இருந்துச்சு. சரி வா பார்த்துக்கலாம் நானும் போனேன். ஏர்போர்ட் உள்ள இருந்து வெளில வரப்ப நிறைய பேர் ஏர்போர்ட்லேயே உள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வாங்க கேப் இருக்கு அதுன்னு கூப்பிடுவாங்க. எங்கேயுமே போயிடாதீங்க. புக்கெட் ஏர்போர்ட் விட்டு வெளில போனீங்கன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பஸ், அவ்வளோ பஸ் இருக்கும். 2 பஸ் தான் நிற்கும். ஆனால் எவ்ரி 15 மினிட்ஸ் கொஞ்சம் பஸ் வந்துகிட்டே இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கிடையாது, ஒரு 2 பஸ் தான் நிற்கும். 15 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். ஷார்ட்டே இருக்கும். நீங்கள் போனால் பார்த்துக்கலாங்க. நம்ம புக்கெட் லேண்டான வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருப்பேன் நான். ஸோ அங்கேருந்து 100 பாத்து கேட்டாங்க. கரெக்ட் 100 பாத்து கொடுத்தீங்கன்னா நீங்க நேராக புக்கெட்ல இறங்கலாம். நீங்க போற வழியில எங்கன்னா இறங்கலாம். அது ஒன் டைம் பேமெண்ட். ஏறினா 100 ரூபாய், அது மாதிரி 100 பாத்து அந்த காசை கொடுத்துடணும். நாங்க பத்தாங் பீச் அந்த எண்டு எல்லாம் போய் இறங்கணும். இறங்கி தான் ரூமே எடுத்தோம். நாங்கள் அங்கே போய் ரூம் எடுத்துட்டு ஸ்டே பண்ணிட்டு புக்கெட் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பிபிஎல் போனோம் 1 டே. அப்புறம் சும்மா அந்த பட்டாங் பீச் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு பேங்காக் பட்டாயாலேயே. ஸோ அதனால வந்து பட்டாயா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டே. பேங்காக்ல இறங்கி நான் பட்டாயா போயிட்டேன். பட்டாயா திரும்பி பேங்காக் வந்துட்டேன். ஏன்னா பேங்காக் தான் சென்டர் பார்ட் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி கணக்கு வச்சுங்களேன். ஸோ அங்கே தான் திரும்பியும் புக்கெட் வந்தோம். புக்கெட்ல வந்து செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் சுற்றி பார்த்துச்சு பிபிஎல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி அகைன் அதே மாதிரி பஸ் அந்த பீச் ரோட்லயே எந்த பட்டாங் பீச் இருக்குல்ல, புக்கெட்ல பட்டாங் பீச், புக்கெட்ல பட்டாங் பீச் தான் மெயின். அந்த பத்தாங் பீச் ரோட்லயே பஸ் வரும், ஷட்டில் பஸ். நீங்க போய் நின்று எனக்கு ஏர்போர்ட் போகணும் கேட்டாலும் பஸ் இருக்கும். அதுல இருந்து ஏறினீங்கன்னா நேரா திரும்பியும் வந்து புக்கெட் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. அகைன் 2 hours ஆஃப் டிராவல். ஸோ என்னைக்குமே சீக்கிரம் போகுதுங்க புக்கெட்ல இருந்து. எனக்கு புக்கெட் வந்து ஃபுல்லா ஹில்ஸ். ஸோ அந்த 40 கிலோமீட்டர்ஸ்க்கு 2 hours கேட்டீங்கன்னா காரணம் அதுதான். ஹில்ஸ், ரோடு சூப்பரா இருக்கும், வண்டி ஸ்லோவாக தான் ஆனால் போவோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் புக்கெட் திரும்பி ஏர்போர்ட் விட்டு புக்கெட்ல திரும்பி கிளம்பி பேங்காக்ல லேண்ட் ஆயிட்டோம். இப்போதான் பேங்காக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சரி, நான் அப்பதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பேங்காக் இஸ் த மெயின், எல்லாத்துக்கும் மெயின் பேங்காக் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி பட்டாக்கு பஸ்ல போற மாதிரி போயிட்டு ஸோ அகைன் பேங்காக் வந்து தான் புக்கெட் போற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணா டேரக்டா புக்கெட் போயிடலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க எங்க சென்னையில இருந்து. பட் அதுக்கு ஃபிளைட் இல்ல, பெங்களூர்ல இருந்து டேரக்ட் ஃபிளைட் புக்கெட் இருந்துச்சு. ஏன்னா அப்படி போனா புக்கெட்டுக்கு டேரக்டா சவுத்துல போய் இறங்கிடுவேன். அங்கிருந்து பேங்காக் ஒரு ஃபிளைட் பிடிச்சிருந்து பேங்காக் சுற்றி பார்த்துட்டு கடைசியா பட்டாயா பார்த்துட்டு திரும்பி என்னமா பேங்காக் வந்துட்டு நம்ம கிளம்பி வரலாம்னு பார்த்தேன். இது ஒரு மாதிரி போயிடுமே, ஈக்குவல் பிளானா போயிடும் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஃபிளைட் நான் பெங்களூர் போய் டைம் எடுத்து நான் போறதுக்கு எனக்கு பெரிய பிரைஸ் காஸ்ட்டும் பெருசா வரல. இந்த டிராவல் டைம் தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பரவாயில்ல 2-3 hours டிராவலுங்கிறது பிரச்சனை இல்லை. இப்படியே போட்டு போயிடலாமே, அலைய வேணாமே, இங்க நம்ம இந்தியாவுக்குள்ள பெங்களூர் டு சென்னை அலைய வேணாமே இப்படி பண்ணிட்டேன். ஸோ அதை என்னோட கணக்கு பண்ணிக்கிட்டேன். நீங்க என்னமோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டா உங்களுக்கு வேணும்னா. ஸோ நான் பேங்காக்ல திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். பேங்காக்ல இப்போ 3 days ஸ்டே. எல்லாரும் 3 day தான். பட்டாயால 3 ஸ்டே பண்ணேன்.
நேராக புக்கெட்ல 3 நாள் ஸ்டே பண்ணேன். திரும்பியும் பேங்காக்ல இப்போ திரும்பி 3 days ஸ்டேங்க. ஸோ பேங்காக்கை பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் தான். இப்போ ரீசெண்டாக தான் வீடியோ போட்டு இந்த வாரம் தான் போட்டிருப்போம் இந்த வீடியோ, சத்துச்சக் மார்க்கெட் வீடியோ. ஸோ சூப்பரான மார்க்கெட்டுங்க. நிறைய மால்ஸ் இருக்கு, நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் சத்துச்சக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் மார்க்கெட் தான், சனியார் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மார்க்கெட், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட் சொல்றாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண பாருங்க தாய்லாந்து போனீங்கன்னா. ஆனால் ஃபேமிலியோட போயிடாதீங்க, பில்லு திட்டிடுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா அவ்வளோ இருக்குங்க உங்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஆஸ் யூஷுவல் ஃபுட்டில், ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதுதான். பட் அது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. நான் பர்ச்சேஸ்லாம் பெருசாக பண்ண தெரியாதுங்க. ஆனால் நானே நம்ம ஊர் ரேட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே போக இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டே தான் இருந்தேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ ஃபேமிலியோட போனீங்கன்னா பட்ஜெட் திட்டிடுவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ மோஸ்ட்லி பேங்காக்கை பொறுத்தவரையில் 2-3 இடம் தான் நல்லா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஒரு ஹையஸ்ட் பில்டிங் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸ் பில்டிங் கீழே எட்டிப்பாங்க. 88th floorலேருந்து ஓப்பன் கிளாஸ் கீழே பார்த்தீங்கன்னா டவுன் எல்லாமே தெரியும். அந்த ரோட்ஸ்லாம் தெரியும், அந்த மாதிரி கீழே ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் 500 baht கிட்ட கேட்டாங்க, அதுக்கெல்லாம் போகல. அப்புறம் சஃபாரி வேர்ல்டு போகலான்னு பார்த்தோம், அதுவும் கடைசி நேரத்தில் டைம் இல்லை. கடைசி நேரத்தில் தான் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த உரங்குட்டான், அந்த குரங்கு கூட விளையாடுறது, நிறைய விளாக்ஸ்லாம் ஃபேமஸ் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பாங்க. அங்கே போலாம் பார்த்தோம். அது சின்ன ஒரு டைமிங் ப்ராப்ளம்னால அது மிஸ் ஆகிட்டு போக முடியல. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை பிளான் இஸ். தென் ரிட்டர்ன் பேங்காக்லேருந்து வேங்கன் ஃப்ளைட் பிடிச்சி நம்ம சென்னை வந்தாச்சுங்க. ஸோ இது ஓவரால் 10 days பிளானு. 3 days பார்த்தீங்கன்னா பட்டாயா, 3 days பேங்காக், 3 days வந்து புக்கெட். ஒரு நாள் எங்கே வந்துச்சுன்னா ட்ராவல் டேல வந்துருச்சு. 10th day நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. 10th day நைட் 9 o'clock தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட்டு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 2 எழுத்து கொண்டு ஹாலிடேஸ்ல குரூப் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பேசினப்ப அவங்க இந்த 25,000 30,000 அந்த ரேஞ்சில் அவங்க வந்து பே பண்ணியிருந்தாங்களாம். ப்ளஸ் ஃப்ளைட்டுக்கு 20,000 பே பண்ணியிருந்தாங்க இப்போ சொன்ன மாதிரி. அது இல்லாமல் அவங்க ஒரு 50,000 rupees கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சனல் செலவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. அவங்க போனது 4 பகல் 3 நைட்டு ஸ்டேக்கு 1 lakh rupees. நான் எவ்வளோ செலவு பண்ணிப்பேன் நினைக்கிறீங்க? 4 ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபா, 28,000 ரூபா. இப்போ 30,000 காலி ஆயிடுச்சு வச்சுங்க அதுலேயே. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எல்லா இடத்தையும் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் கம்மி தாங்க. நான் போன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் என்னால் எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் தான் சாப்பிட முடியாது. முதல்ல தவக்கலை, இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் இங்கேருந்தே கொஞ்சம் பிளான்டாக பிஸ்கெட்ஸ் அதுமாதிரி வாங்கிட்டு போய் கொஞ்சம் அது தப்பிச்சிட்டோம். 7-Eleven ஒரு ஸ்டோர் இருக்குது தாய்லாந்து போனால், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. 7-Eleven இஸ் பெஸ்ட்டு. அது நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெரு இருக்குன்னா இந்த எண்டில் இருக்கும், இந்த எண்டில் இருக்கும், சென்ட்ரலையும் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் 7-Eleven இருக்கும். 7-Eleven நீங்கள் ஈஸியாக நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்க. மோஸ்ட்லி பிரெட்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் நிறையா இருக்கும். நீங்களே வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாய்லாந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஜூஸ் குடிச்சுக்கிட்டும் அந்த பிரெட்டு பண்ணு சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்டு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்கள் அதில் கொஞ்சம் செலவு கம்மி. எனக்கு அதனால பெரிய லெவலில் சாப்பிடாதனால எனக்கு அது கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறம் எல்லாமே இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்துருவாங்க ரைட்? கிட்டத்தட்ட 28,000 போயிடுச்சா? என் கையிலேயே செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபா தாங்க. ஸோ இது ரூமு, ஃபுட்டு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்குமே அவ்வளோதான் வந்துச்சு. ரூம் முதல் கொண்டு நான் அங்கே போய் தான் புக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு விசாவில் வந்து எனக்கு கேட்கவே இல்லை. வீடியோ பற்றி தான் தெரியும். இமிகிரேஷன் வந்து சுத்தமாக விசா பிளேஸ் பண்ணுறப்ப எனக்கு கேட்கவே இல்லை. புக் பண்ணது காப்பி கூட எதுவுமே கேட்கல. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அகோட ஆப்பில் புக் பண்ணி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டே ஒரு ஹோட்டலுக்கு. அதை நான் பே பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. அந்த ஹோட்டலுக்கு ஒரு புக்கிங் ஸ்டேட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். அங்கே போய் கேட்டால் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க அதை கேட்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. அது சும்மா தான் புக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் அவங்க புக் பண்ணியிருந்தேன். ஹோட்டலில் போய்ட்டு நேராக பே பண்ணலாம் கேட்டப்போ இல்லை ஆல்ரெடி புக் நீங்கள் வரல அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், நீ வைய சொல்லிட்டு நாங்கள் லைவாக தான் போய் தேடி ஒரு ஹோட்டல் எடுத்து நாங்கள் பட்டையால் தங்கியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நீங்கள் இந்த மொத்த தாய்லாந்து சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இப்போ சொன்னதே ஃபுல்லாக அந்த இடத்தோட நான் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். சில இடங்கள் நான் போகாமல் கூட இருந்திருக்கலாங்க. ஸோ அது வேணுமா நீங்கள் இன்னொரு யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்த்தா சில பேர் போயிருந்துருக்கலாம். நான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு தமிழில் நிறைய பேர் கவர் பண்ணாத இடங்களை கவர் பண்ணது நான் ஒரு அளவாக இருக்கும். அது ஒரு சீரியஸாக கவர் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுங்க. ஸோ அதனால் நீங்கள் தாய்லாந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா செக் பண்ணுங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50,000 பட்ஜெட்லேயே அந்த ஓவர் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணதுங்கிறது அது தனி, நான் அதுக்குள்ளே கொண்டு போகல. நான் ஜஸ்ட் சொன்னது ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட்டு, ரூட் ஸ்டே, லோக்கல் டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, இதுக்கு நான் செலவு பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000. கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும்னா ஒரு 28,000 பக்கம். ஃப்ளைட் சார்ஜ் அப் அண்ட் டவுனு, புக்கெட் ஃப்ளைட்டு எல்லாமே சேர்த்து 4 ஃப்ளைட்டு கணக்குக்கு ஒரு 28,000 காலி ஆகிட்டு.
அதுக்கப்புறம் நான் அங்கே லோக்கலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணது, இது விட்ட பாருங்க பிபிஐஎல் ட்ரிப்புக்கான காஸ்ட்டு, நிறைய என்ட்ரி ஃபீக்கான காஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போனோம், அதுக்கு என்ட்ரி ஃபீ இருந்துச்சு. புத்தா டெம்பிள் போய் அதுக்கு என்ட்ரி ஃபீ இருந்துச்சு. மெயினாக பிபிஐஎல் தான் ஒரு கிட்டத்தட்ட 1500 பெரிய காசுன்னா அதுதான் சொல்லலாம். 1500 கிட்ட செலவு பண்ணது ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில். இந்த மாதிரியான பேமெண்ட் நான் பண்ணது. ஸோ இது எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா எனக்கு 20,000 rupees தாங்க வந்துச்சு. ஸோ இந்தியன் ருப்பி நான் சொல்கிறேன், ஏன்னா பிபிஐ கிட்டத்தட்ட 3,500 கிட்ட போய்டும். ஒரு ஆளுக்கு 3,500 1000 அந்த ரேஞ்ச் வந்து இந்தியன்ஸுக்கு ஆவரேஜாக 3,500 to 4,000 rupees வந்து பிபிஐ ட்ரிப்பு. ஸோ இது எல்லாம் தாண்டி எனக்கு அவ்வளோதான், ரூம் காஸ்ட்லாம் சேர்த்து எனக்கு அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் சில பேக்கேஜ்லையும் கூட செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 50,000 போனாலும் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொண்டு போயிருந்தேன். 45,000 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட அதில் 10,000 எக்ஸ்ட்ராவே நின்றுச்சு. ஹாலிடேஸ் புக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக நீங்கள் புக் பண்ணி போனீங்கன்னா சத்தியமாக அந்த ப்ரைஸ் ஒன்று கொண்டு வரவே முடியாது. இப்போ இதுவே நீங்களும் ஃபேமிலியோட கப்பலாக போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸாக 4 பேராக போகிறீங்க அப்புறம் ஏறக்கூட இதே காஸ்ட்டு தான் வரும். 50,000 மேலே செலவே இல்லை. தாய்லாந்தில் 10 நாள் ஸ்டே, 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 3 நைட்டு 4 பகல் நீங்கள் சுற்றுறதுக்கு 50,000 செலவு பண்ணி 10 days, அதுவும் வேஸ்ட் ஏரியா ஆஃப் தாய்லாந்து, சென்டர் ஆஃப் தாய்லாந்து, சவுத் சைட் ஆஃப் தாய்லாந்து அண்ட் ஈவன் பட்டாயா மெயின் ஏரியா ஆப்வியஸா அது வந்து சென்டருக்கு கொஞ்சம் கீழே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கறதுக்கான காஸ்ட் இவ்வளோ தாங்க வந்துச்சு. ஸோ நீங்கள் யோசிச்சுங்க பேக்கேஜஸில் போகணுமா அப்படின்ட்டு, தட்ஸ் அப் டு யூ. பட் நிறைய பசங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறனால தனியாக போங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுமா நம்ம தாய்லாந்து சீரிஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதாங்க ஐட்னரி, ரொம்ப ஷார்ட்டாக கிளியராக முடிச்சுட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே ஃபுல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டு செக் இட் அவுட். இன்னொரு மெயினான விஷயங்க, நான் அடுத்த ட்ரிப் ஒன்று கிளம்புறேன், இன்னொரு 20 days கிளம்புறேங்க. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டேட் என்ன, இன்னைக்கு 19th of May, இன்னைக்கு வந்து 19th of May. ஸோ இன்னும் ஒரு 20 days நெக்ஸ்ட் ட்ரிப்பு கிளம்புறேன். ஸோ அந்த வீடியோ ரெகுலராக வரும். நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ போடுறதுல தெரியும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனால தான் நான் வந்து வீடியோ ரெகுலராக மேக் பண்ண முடியல. ஸோ இந்த 20 days பெருசாக வீடியோ இருக்குமான்னு தெரியல, மேபி தான் லாஸ்ட் வீடியோ இருக்கும். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம ஒரு பெரிய vlog ஒரு ரெடி செட்டப் இருக்குது. ஸோ அந்த ஊரையும் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த vlog கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ கீப் டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ இன்கேஸ் ஆஃப் தாய்லாந்து பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இன்னும் இருக்குது, கிளாரிஃபை பெட்டர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே Instagram லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கீப் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போதைக்கு சைனிங் ஆஃப் Clinton. Bye.